அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. பிசிக்கு ஆதரவு இன்னைக்கு தெரிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி லெட்டரையும் வழங்கிட்டாங்க. ரொம்பவே ஒரு பெரிய ப்ராசஸா அது போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து அதிமுகவில் ஒரு ஸ்பிளிட் வரப்போதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, திரைமறைவுல திமுக அதிமுக கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லியிருக்காங்க. யாரோ கட்சியில இருக்கிற சாதாரண ஆட்கள் சொல்லல, கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புல இருக்கிற ஆட்கள் தான் சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ பெரிய ப்ராப்ளமுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்பர்ஸ் இருக்கு, 120 நம்பர்ஸ் இருக்கு. தாவேகா 108 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கு, காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், சிபிஐ சிபிஎம் தலா 2 எம்எல்ஏக்கள், பிசிகா 2 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இப்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று ஆதரவை தெரிவிச்சுட்டு மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஐயுஎம்எல். ஸோ அவங்கள மட்டும் ட்ரஸ்ட் பண்ண முடியல. அந்த 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 118 இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் அதிமுகவில் இப்போ மிகப்பெரிய ஒரு பிளவு போயிட்டு இருக்கு. வி சண்முகம் தலைமையில 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 1/3 ஆர் 2/3 இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அதிமுகவில் பெரிய அளவுக்கு எம்எல்ஏஸை பிரிக்க முடியும். அதில் 2/3 நீங்க எடுத்துட்டா கூட லிட்ரலி ஒரு 20 எம்எல்ஏ கூட எடுக்க முடியும். ஸோ அந்த 20 எம்எல்ஏக்களை பிளவுபடுத்தி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வச்சாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கான முயற்சிகளை தான் மேற்கொள்றாங்களா அப்படின்னு தெரியல. வி சண்முகம், அதே மாதிரி எஸ்பி வேலுமணி, இவங்க தலைமையில தான் இது நடக்கிறதா சொல்றாங்க. அதிமுக ஜெயிச்சதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட தமிழ்நாட்டுல விழுப்புரம், கடலூர், தருமபுரி இந்த பெல்ட்டில் தான் ஜெயிச்சது. இங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் ஒன்றும் வரல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அதனால அந்த இடங்கள்ல ஆதிக்கம் செலுத்துற தலைவர்களா இருக்கிற வி சண்முகம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஓகே, இப்ப நம்ம வந்து அந்த திமுகவினுடைய கூட்டணி முரண்பாடுகள், அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்ததா சொல்லப்படுதுல, அந்த விஷயத்துக்கு வருவோம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி வந்து வட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊடகத்துக்கு பேட்டி தரும்போது சொல்லியிருந்தாரு, திமுக வெளியில இருந்து அதிமுகவுக்கு ஆதரவு செய்யறதுக்காக ஒரு ஏற்பாடை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து ஆதரவு தர சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க வந்து அதுக்கு விருப்பம் தெரிவிக்கல, அதனால நாங்க அந்த ஏற்பாடுல இருந்து வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா வந்து திராவிட இயக்கங்களான திமுக அதிமுக வந்து நேர் எதிரான களத்துல தான் இங்க பயணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இது வரைக்கும் எந்த தேர்தலையும் கூட்டணி வச்சதே கிடையாது. ஒரு முறை ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி தான், ஆனா கொள்கை அடிப்படையில நாங்க 2 பேரும் தனிச்சுதான் பயணிக்கணும். கொள்கைன்றதுல பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. நான் படிச்சு பார்த்துட்டேன் 2 கட்சியினுடைய கொள்கையில ஆன்ற அந்த வார்த்தை தவிர பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இப்போ அவங்க வந்து ஒரு 3வது ஃபோர்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிடக்கூடாது, 3வதா அந்த கட்சி ஒண்ணு ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்துச்சு. ஸோ அந்த கட்சியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடக்கூடாது, ஏன்னா மெஜாரிட்டியில நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க மேற்கொண்டதா சொல்லப்பட்டது. இதை தான் நான் வந்து கடைசி வீடியோல குற்றச்சாட்டா வச்சிருந்தேன். இன்னைக்கு எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி வந்து அதை வந்து போட்டு உடைச்சிட்டாரு. உடனே வந்து என்ன பேசினாங்கன்னு தெரியல அவர்கிட்ட. இன்னைக்கு வந்து அது வதந்தின்னு சொல்லிட்டு அவரே திருப்பி மாத்தி பேசியிருக்காரு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க தோழர் வாசுகி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது, இந்தியா டுடே கொடுக்கும்போது சொல்றாங்க, திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு. முதல்ல தாவேக ஆட்சி அமைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல திமுக அதிமுக 2 பேரும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது. ஒண்ணு திமுக ஆட்சி அமைச்சுன்னா அதிமுக வெளில இருந்து சப்போர்ட் பண்ணும், இல்ல அதிமுக ஆட்சி அமைச்சா திமுக வெளில இருந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்படி பண்றது பிஜேபி ஆசீர்வாதம் இல்லாம நடக்குமா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய சப்போர்ட்டும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ அது மாதிரி நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததாகவும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அதனால இவங்க அதை பண்ண முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்ச உடனே அந்த பிளானை வந்து வித்ரா பண்ணதாகவும் சொல்லப்படுது. உடனே இவங்க வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் நேரடியாவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாரு. காரல் மார்க்ஸோட சிலைக்கு மலர்லாம் தூவினாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்போ செங்கோட்டையன் பீரியட்ல நடந்த அந்த வச்சாத்தி படுகொலையெல்லாம் வந்து இது கூட சம்மந்தப்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா? அவர் அப்போ அதிமுகவோட எம்எல்ஏவாவும் அமைச்சராகவும் இருந்தாரு. அப்ப ஜெயலலிதா அம்மையார் தான் உங்களுக்கு லீடர். அப்ப நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க எப்ப பேசுறீங்க அப்படின்னா, ஈழப்படுகொலைக்கு உங்களை சம்மந்தப்படுத்தி கேள்வி கேட்கலாம், கட்சித்தீவு பிரச்சனைக்கு உங்களை கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ அதனால அதை வந்து கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. சிபிஐ சிபிஎம் எடுத்த அந்த நிலைப்பாடு 100% கரெக்டான நிலைப்பாடு. இந்த மாதிரியான நேரத்துல ஜனநாயக சக்திகள் ஒன்றாதான் இருக்கும். தாவேகா புதிய கட்சி அப்ப ஆட்சிக்கு வருது. ஸோ சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலும்
அந்த கட்சிக்கு தேவையான அரசியல் ரீதியான அறிவுரைகளையும் கொடுத்து கட்சியை வழி நடத்தினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சிபிஎம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்தது. ஏன்னா நல்லா 3 மாசமாவே சொல்லிட்டு இருந்தேன் சிபிஎம் வந்து தாவேகா கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது போஸ்ட் போல் அலைன்ஸா இப்ப வந்திருக்கு. இருந்தாலும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து டைட்டா தான் இருக்க போகுது, ரொம்ப ஃப்ரீயான ஒரு கவர்மெண்டா இருக்க போறது இல்லை. அதனால தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய இந்த அரசாங்கம் ரொம்பவே கண்காணிப்போட நடந்துக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னும் போது எடுக்கிற ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நல்லா ஆராய்ந்து தான் எடுக்கணும். ஒவ்வொரு திட்டங்களுக்கும் இருக்கிற கட்சிகள் கிட்ட கன்சர்ன் பண்ணி தான் வந்து வெளியிடணும். அதே மாதிரி பில் பாஸ் பண்றதும் சரியான வழிமுறைகளை பின்பற்றி தான் பாஸ் பண்ணணும். இப்போ மக்கள் விரோத சட்டங்கள் எதையாவது தாவேகா இப்ப நிறைவேற்றுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்காங்க, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்ப அது வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஏன்னா சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க நம்பர் எல்லாம் மெஜாரிட்டி இருக்காது, கவர்மெண்ட் கவிழ்ந்துரும். ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைக்கல அப்படின்னா கவர்னர் ஆட்சி வரும். கவர்னர் ஆட்சி இஸ் ஈக்குவல் டு பிஜேபி ஆட்சி தான். அது வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க, மேக்சிமம் எவ்வளவு வேணா போகலாம். அதுக்கப்புறம் தேர்தல் வந்து மறுபடியும் மக்கள் வாக்களிச்சு 2029 கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ் தாவேகா ஆட்சிக்கு வர்றதுதான். அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். ஏற்கனவே கவர்னர் வந்து அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படிதான் இந்த விஷயமானது போயிட்டு இருக்கு. ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது அந்த கட்சியை. ஏன்னா நேத்து 4 மணிக்கு ஆதரவுன்றாங்க, 6 மணிக்கு இல்லைன்றாங்க. இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு நம்பலாம்னு தெரியல. அந்த நம்பரை சேர்த்தா 120. ஆனா இப்போதைக்கு ஐயுஎம்எல்ல நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நம்பர் இல்லாமலே தாவேகாவுக்கும் 118 வருது. இதுக்கு நடுவுல அதிமுகவினுடைய அந்த பிளவு, அதிமுகவோட பிளவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே நீங்க அதிமுகவோட ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க, ஓட் ஷேர்லையும் சரி சீட் ஷேர்லையும் சரி அந்த கட்சி 3வது போனதா வரலாறே கிடையாது. முதல் முறையா அந்த கட்சி 3வது இடத்துக்கு போயிருக்கு. கிரஷிங் டிஃபீட்டை வந்து சென்னை மாநகரத்திலையும் சவுத்லயும் ஃபேஸ் பண்ணிருக்கு. பல இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு. 101 தொகுதிகளில் 3வது போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த கட்சி பார்க்காத ஒரு வீழ்ச்சி. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளுமே தோல்வி அடைஞ்ச வரலாறும் இருக்கு. ஆனா எங்கேயுமே டெபாசிட் எடுக்கல, எங்கேயுமே 3வது போல. 2வது இடம் கரெக்டா வரும், இல்லைன்னா முதல் இடம். இதுதான் பைப்போலரே இதானே, திமுக இல்லைன்னா அதிமுக, ஒண்ணு திமுக ஜெயிக்கும் இல்லை அதிமுக ஜெயிக்கும். இப்படிதான் அந்த பேட்டர்ன் இருக்கும். ஆனா முதல் முறையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்கட்சி வாய்ப்பு கூட இழந்து 3வது போயிருக்கு. 3வது போச்சுன்னு அதை விட்டுருக்கலாம். ஆனா இவங்க பண்ண தப்பு என்னன்னா, திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு மறைமுகமான பல விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. எம்ஏ பேபி எங்க பொதுச் செயலாளர் பேசும்போது சொல்றாரு, அதிமுகவை ஆட்சி அமைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது, இன்க்ளூடிங் திமுகவும் அதுல செயலாற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் நேற்று குற்றச்சாட்டா வச்சிருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், திமுக எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஐயுஎம்எல் ஆதரவு தெரிவிச்சதும் பின்னாடி அவங்க பேக் அடிச்சது காரணமும் திமுக தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அதனால ஆளுநர் அவர்கள் வந்து இந்த நம்பர்ஸ் ஏத்துக்கிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை உடனடியா அழைச்சு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. அண்ட் தேவையான நம்பர்ஸ் வந்துருச்சு. ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்கணும், மக்களாட்சி நடக்கணும். அதனால மக்கள் அளிச்ச இந்த தீர்ப்பை வந்து ஏத்துக்கணும். மெஜாரிட்டி வரல, ஓகே. ஓட் ஷேர் 35% ஓகே தான். ஆனா தமிழ்நாட்டுல தனிப்பெருங்கட்சி தாவேகா தான். மினிமம் தனிப்பெருங்கட்சி தான் ஆட்சி அமைக்கணும். மெஜாரிட்டியும் இப்போ வந்துருச்சு. இதுக்கு மேல இப்போ அதிமுகல இருந்தும் சில எம்எல்ஏஸ் வருவாங்க, 20+ சொல்றாங்க. அது என்ன ஏதுன்றதை நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்பவே நல்லவர் இல்லையா, அவருடைய எம்எல்ஏ வந்து திடீர்னு காணாம போயிட்டாங்களாம். உடனே கவர்னர் அலுவலகத்துக்கு வராரு, ஒரு லெட்டர் எடுத்துட்டு வராரு. அதுல அவங்க எம்எல்ஏவோட சைன் இருக்கு. காரைக்குடி எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாரு, பல இடங்கள்ல டெபாசிட் இருந்தாரு. வந்து கொடுக்குறாரு. உங்க எம்எல்ஏ காணும்னா அப்ப எப்படி சைன் வாங்கினீங்க? அந்த சைன் வாங்கினது எப்பன்னு கேட்டா அன்னைக்கு நைட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்ப எம்எல்ஏ காணும்னு சொல்றாங்க. உடனே அந்த எம்எல்ஏ வந்து ஆளுநர் பார்க்க வராரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனும் அங்க வராரு. கேட்டா ஏன் நீங்க டிடிவி தினகரன் அவர்களோட போன் எடுக்கலன்னு அவர் சொல்றாரு, என் போன் என் கையில இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? உடனே ஆளுநர் அலுவலகத்துக்கு வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்றாரு. அவருடைய பேர்ல வந்து இந்த மாதிரி ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்களாம், தாவேகாவை சப்போர்ட் பண்ண சொல்லி. அதனால கவர்னர் வந்து அந்த கட்சிக்கு அழைச்சு பேசியிருக்காரு, போன் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஆதரவு கடிதத்தை கொடுப்பாங்க, அதை எடுத்து இன்வெஸ்டிகேட்லாம் தனித்தனியா பண்ணி பார்க்க மாட்டாங்க கவர்னர். ஆனா இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. தாவேகா தான் அந்த லெட்டரை கொடுத்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனா இந்த டிடிவி தினகரன் வேணும்னே வந்து ஒரு நாடகத்தை போட்டு தாவேகா மேல ஒரு பழி சொல்ல சுமத்தணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு அவர் அளிச்ச பேட்டியில
தாவேகா வந்து குதிரை பேரம் பண்ணுது, எங்க எம்எல்ஏவை வந்து அவர் ஆதரவு கொடுத்த மாதிரி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாமே ஃபைன் தான். தாவேகா இதை பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த மன்னார்குடி எம்எல்ஏ அவராவே தாவேகாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு லெட்டர்ல சைன் போடுற வீடியோ, அந்த வீடியோவையும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பதிலடியா தாவேகா வந்து காட்டுது. அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா இது ஏஐ வீடியோன்னு சொல்றாரு. எக்ஸாக்டா கரெக்டா அவருடைய உருவம் அதுல இருக்கு, அவர் தான் சைன் பண்றாரு. ஏஐ எல்லாம் எதுவுமே பயன்படுத்தப்படலை. நீங்க அந்த வீடியோ கூட இப்ப கூகுள்ல போட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அது ஏஐ வீடியோ எல்லாம் கிடையாது. அதை வந்து கொஞ்சம் கூட ஒரு குழந்தை கூட நம்பாது பச்சை பொய்ய வந்து பிரஸ் மீட்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு தாவேகா அந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்ட்டு. அதை வந்து கம்ப்ளைண்டா வச்சிருக்காரு. இது ஏன் அவங்க பண்ணாங்கன்னா இது ஒரு டிராமா தான். இந்த டிராமா பண்ணதுக்கு காரணம் குதிரை பேரம் வந்து ஒரு மாநிலத்துல நடக்குது அப்படின்னா கவர்னர் வந்து என்ன மாதிரியான முடிவுகளை வேணா எடுக்கலாம், கவர்மெண்ட் ஃபார்மேஷனே ஒரு தடை பண்ணிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வரலாம், இது ரீசனா வச்சு. அதுக்காக திடீர்னு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் இது. தாவேகா சார்பா யாரும் உங்க லெட்டர் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது யாருன்றத கண்டுபிடிக்க வேண்டியது ஆளுநர் மாளிகை தான். அவங்களுக்கான அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப லோக் பவன் சொல்றாங்க, முன்னாடி ராஜ்பவன் இருந்தது. ரெண்டாவது டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட தான் அந்த எம்எல்ஏ இருந்தாரு. அவங்க எல்லாருமே புதுச்சேரியில தங்க வைக்கப்பட்டாங்க. அவர் எப்படி வந்து கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மூணாவது இந்த வீடியோல அவரே தான் சைன் போட்டு தராரு. அப்ப அவரை யாரு கட்டாயப்படுத்தலாம்? அது குதிரை பேரமா? கிடையாது, அவரே தானே வந்து சைன் பண்ணி தராரு. இன்னொன்னு அந்த பிரஸ் மீட்ல டிடிவி தினகரன் ஒண்ணு சொல்லுவாரு, அவரோட எம்எல்ஏ வேற ஒண்ணு சொல்லுவாரு. டிடிவி தினகரன் சொல்றது இது ஏஆல ஜென்ரேட் பண்ணப்பட்ட வீடியோன்னு சொல்றாரு, அவரோட எம்எல்ஏ சொல்றாரு இது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு சைன் பண்ணது, இதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்றாரு. ஸோ நீங்க வந்து சொல்றது ரைட்டு தான், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. ஸோ இப்படிதாங்க இந்த ஒரு புது கட்சி ஆட்சி அமைக்க விடாம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, நிறைய விஷயங்களை பார்த்தவர் தான். ஆனா அவர் கூட இன்னமும் இந்த கட்சி எப்படியும் ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு வன்மத்துல இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஆதாரபூர்வமற்றவை. அவருடைய எம்எல்ஏ அண்ட் ஒரு லெட்டரை வச்சுட்டு பேசுறதுனால இங்க யாரும் நம்ப போறது கிடையாது. அதே மாதிரி அமமுக எம்எல்ஏ அவராதான் சைன் பண்ணி கொடுத்தாரு. அது குதிரை பேரத்துல எப்படி வரும்? உங்க எம்எல்ஏ தானே, உங்க கூட தானே இருந்தாரு. ஸோ அவர் லெட்டர் கொடுத்திருக்காரு. ஸோ நாங்க கூட திரும்ப குற்றச்சாட்டு வைக்கலாம்ல, இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து நாங்க கூட வைக்கலாம். நீங்க அவரை மிரட்டி திரும்ப வேற மாதிரி பேச வச்சுட்டீங்க அப்படின்னு கூட. அதனால மக்களான நீங்க இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தாவேக குதிரை பேரமா எங்கேயும் பண்ணல. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இல்லை கவர்னர் ஆட்சி வந்துடும். திமுக அதிமுக இப்போதைக்கு அவங்க சேருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த முயற்சி எல்லாம் எடுத்துட்டு விட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய எதிர்ப்பு அரசியல் முடிஞ்சு போச்சு. இத்தனை வருடங்களா திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்ததுனால ஒரு நாடகம் அப்படின்றதே நாங்க ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எப்போ அவங்க கூட்டணி அமைக்கணும், ஒரு மூணாவது கட்சி ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்துடுச்சு, அதனால நம்ம சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அந்த இடத்துலயே அவங்களோட அந்த எதிர்ப்பு அரசியல் மட்டும் இல்ல, மக்கள் ஆதரவு அரசியலும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னன்னா இப்ப இந்த டிடிவி தினகரன் அவர்களை வச்சு ஒரு நாடகத்தை பிளே பண்ணிருக்காங்க. ஸோ இதை வச்சு கவர்னர் வந்து பதவி ஏற்பு விழாவை வந்து தள்ளி போடுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். என்ன நடந்தா என்ன, தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் மக்கள் முதல்வர், மக்கள் அவருக்கு தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. முதல்ல மெஜாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும், மெஜாரிட்டி இல்ல. ரெண்டாவது தனிப்பெருங்கட்சி இருக்கு, தனிப்பெருங்கட்சி தான் ஆட்சி அமைக்கணும், அதுதான் ஒரே பாசிபிலிட்டி. அதை விட்டுட்டு இந்த கல்லா கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அவங்களே நீங்க சேர்த்தாலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட ஆதரவு வேணும். 4 எம்எல்ஏ இருக்கு, 4 எம்எல்ஏ இல்லாம நீங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணுமா அதிமுகவுக்கு? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதுக்குள்ள இருக்கு. மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. முதல் தேர்தல் இந்த ஊடகத்துல உட்காந்து பேசியே தாவேக்காவோட ஆதரவு 5% குறைச்சிட்டாங்க. இல்லைன்னா அந்த மெஜாரிட்டி கூட வந்திருக்கும். பஸ் வசதியும் இல்லை எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு. இதெல்லாம் நம்ம பல முறை சொல்லிட்டோம். இது எல்லாமே ஒரு காரணியா மாறிதான் தாவேகாவோட வெற்றி வாய்ப்பு ஒரு 40 to 50 இடங்கள்ல வந்து குறைச்சிருச்சு. இல்லைன்னா தனி மெஜாரிட்டி வாங்கியிருக்க முடியும். இதுதான் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாஜகவை சேர்ந்தவங்களாம் சொல்றாங்க பாஜக மிகப்பெரிய வரலாறு படைச்சிருச்சு அப்படின்னு. நிச்சயமா வரலாறு தான். ஊட்டியில மட்டும் ஒரு இடம் ஜெயிச்சிருக்கீங்க, உதகமண்டலம். அந்த இடத்துலயும் தாவேக்கா நல்ல கேண்டிடேட் போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் போஜராஜன் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். நான் கூட கிண்டலா சொன்னேன், ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா போஜராஜன் அவர்களை சிஎம் ஆக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுதான் உங்களுடைய கொள்கை புரிதல் இருக்கு. சோ திராவிட இயக்கங்களினுடைய இருதுருவ அரசியல் முடிவுக்கு வருது, அது ஃபைன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி மக்களுக்கான ஒரு 3வது சக்தி உருவாகி இப்ப முதல் இடத்துக்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல திராவிட அரசியலுக்கான அந்த தளம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போயிட்டே இருக்கு. தாவேக்காவும் திராவிட கொள்கைகளை ஃபாலோ பண்ணது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தாவேக்கா
இன்க்ளூசிவ் பாலிசி வச்சிருக்கு. ஐடியாலஜி இன்க்ளூசிவா தான் இருக்கு. அனைவருக்குமான ஒரு கொள்கை தான் அதுக்குள்ள இருக்கு. அதனால தாவேகாவினுடைய அரசியல் எழுச்சியானது மிகப்பெரிய அளவுல வருங்காலங்களையும் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி, பொது உடைமை இயக்கங்களும் சரி, தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சு இந்த அரசியல் காலத்துல பயணிப்பாங்க அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஒரு ஆதரவு ஒரு கட்சி வழங்கின உடனே அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கே போயிட்டு நன்றி சொல்றதுலாம் மிகப்பெரிய குணம். எனக்கு தெரியல கலைஞர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் போயிட்டு இந்த மாதிரி பார்த்துருப்பாங்களான்னு. ஆனா நான் கண்கூடா பார்த்தது நேற்று விஜய் அவர்கள் போயிட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்ததுதான். ஸோ ஆளுநர் கிட்ட அவங்க வந்து டைம் கேட்டுக்கிறதா சொல்றாங்க தாவேகா சார்பா அந்த ஆதரவு கடிதங்களை வழங்க. ஸோ கொடுத்தாரு அப்படின்னா நிச்சயமா போயிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பல டிராமாஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ டிடி தினகரன் அவர்களும் ஒரு டிராமா பண்ணாரு. இப்போ அதிமுக ஸ்பிளிட் வரப்போ இது மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அதனால கான்பிடன்ஸ் விட்டுறாதீங்க. நிச்சயமா அவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.